ஏன்னா ஒரு படங்கள்ல ரெட்ரோ சாங் வந்து எந்த அளவுக்கு தேவையா இருக்கு சார்? ஏன்னா இப்ப ரெட்ரோ சாங்ஸ்லாம் நெறைய வச்சுடுறாங்க. அதுவுமே ஒரு பெரிய சிக்கல்ல போய் முடியுது. அது தேவையா சார் ரெட்ரோ சாங்ஸ்? நீங்க மஞ்சுமல் பாய்ஸ்ல என்னாச்சு? பயங்கர வெற்றி. பயங்கர வெற்றி. கரெக்ட்டா? நம்ம கொண்டாட்டமா இல்லையா? அதில எவ்வளோ சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா இல்லையா? அவங்க போய் இளையராஜா சார பார்த்துட்டு அவங்க வந்து தேங்க் பண்ணி தானே போனாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இ தேவை, தேவையில்லைன்றத நம்ம தீர்மானிக்க முடியாது. ஒரு டைரக்டர் தான் தீர்மானிக்கிறாரு. இப்போ ஒரு டைரக்டர் ஒரு படத்த சொல்லும்போது, எனக்கு இந்த இடத்துல இந்த சாங்க போட்டா அப்ராப்ரியேட்டா இருக்கும். ஓகே. ஏன்னா இந்த சாங் வந்து இதுக்கு அப்ராப்ரியேட்டான ஒரு விஷயம் சார். இப்ப நாங்க வந்து ஒரு படத்த வந்து சமீபத்தில ஒரு ப்ரோமோ பண்றோம். ப்ரோமோல இந்த சாங் போடணுன்றாரு ஒரு டைரக்டர். இளையராஜா சார் சாங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன் ஏங்க நெறைய லிட்டிகேஷன் வந்து நிக்க போது. அது வேற பணம்ன்றது ஒரு விஷயம். இப்ப சரிகமா வந்து அவங்களுடைய ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வேற ஒரு லேபிள் சொல்லுவாங்க. இளையராஜா சார் வந்து அவருடைய காப்பிரைட்ன்னுவாரு. எதுக்கு தேவையில்லன்னா, அவர் என்கிட்ட வந்து டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. சின்ன படம். இல்ல சார், இந்த சாங் போட்டா தான் இந்த இடத்துல கரெக்ட்டா இந்த ப்ரோமோ முடியும்போது, இந்த ப்ரோமோ சாங் வந்ததுன்னா சூப்பரா இருக்கும். அவர் போட்டு காமிக்கிறாரு. சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு. நான் சொன்னேன், "நீயே போய் இளையராஜா சார்ட்ட கேட்டு வாங்கிக்கோ" அப்படின்னு சொன்னேன். நான் போல. ஏன்னா காரணம் என்னன்னா, இது என்ன மாரி ஃபண்ட்ஸ்ல போய் முடியும்னு தெரியாது. லிட்டிகேஷன் வருமா தெரியாதுன்னு, அவரே பேசி அந்த ரைட்ஸ வாங்குனாரு. அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த ப்ரமோஷன. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு டிசிஷன் ஒரு டைரக்டர் தான் எடுக்கிறாரு. இது வந்து ஒரு ப்ரொடியூசரோ இல்ல வேற யாரும் கிடையாது. ஒரு டைரக்டருக்கு வந்து தோணுது, அலாங் வித் த மியூசிக் டைரக்டர் ஆர் வித் த டீம். சார் இந்த இடத்துல இது போட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு.